5 days 5 ஒன் பாட் ரெசிபீஸ் டே 4. இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஒன் பாட் ரைஸ் ரசம் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வரமிளகா பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இதோட 4 பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதோட ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் புளி தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியையும் இதோடு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு அரிசி எடுத்துகிட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதோட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக மேலே கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வர வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஒன் பாட் ரைஸ் ரசம் சாதம் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.